அன்புக்கினிய தோழர்களுக்கு வணக்கம். ஒன்றிய அரசு பல சட்டங்களை சீர்திருத்தம் பண்ணிருக்கு, புதிய சட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கு. புதிய கிரிமினல் சட்டம் அப்படின்னு ஒண்ணு நம்மகிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. அது புதிய கிரிமினல் சட்டமா, புரியாத புதிரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒரு 6 வகையான சட்டங்களை திரித்திருக்கிறாங்க. அந்த 6ல ஒரு 3 வகையான புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. குற்றவியல் வழக்குகள்ல 60 நாள்கள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு விசாரணை முடித்த 45 நாட்கள்ல தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி, நீதிமன்றங்கள் தேவையில்லாம வழக்க ஒத்திவைக்க கூடாது அப்படின்னு சொல்லி, சாட்சிகளை பாதுகாக்க அனைத்து மாநில அரசுகளும் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாய். இரண்டாவதா, பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் வாக்குமூலத்தை பெண் காவல் அதிகாரிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் முன்னிலையில தான் பதிவு செய்யணும். 7 நாட்களுக்குள்ள மருத்துவ அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு திருத்தம் செஞ்சிருக்கிறாங்க. மூன்றாவதாக, குழந்தையை வாங்குவதும் விற்பனை செய்வதும் கடும் அபராதம் மற்றும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படும். சிறார் மீதான கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாலாவதாக, கும்பலாக சேர்ந்து கொலை செய்தல், வன்கொடுமை செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டோருக்கு 7 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டு வந்தது. மேற்சொன்ன குற்றங்களுக்கு, அதாவது கூட்டாக பாலியல் பலாத்காரம் செய்யறது, வன்கொடுமை செய்யறது 7 ஆண்டுகள் வழங்கப்பட்டிருந்தது இல்லையா, அந்த விஷயங்களுக்கு இனிமேல் குற்றங்களுக்கு தண்டனை, மரண தண்டனை வழங்கும் வகையில சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. 5ஆவதாக, சிறிய அளவிலான திருட்டு, குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட குற்றங்களுக்கு புதிய சட்டத்தின்படி சமூக சேவை செய்யும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டிருக்குது. 6ஆவதாக, 0 FIR முறையும் இதன் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதிகார வரம்பை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் தனிநபர் முதல் தகவலை அறிக்கையை பதிவு செய்ய புதிய சட்டம் அளிக்கிறது அப்படின்னு ஒரு 6 வகையான சட்டங்களை நம்ம கண்ணு முன்னாடி வைக்கிறாங்க. இந்த சட்டங்கள் என்ன சொல்ல வருகிறது, இந்த சட்டங்களுக்கும் மக்களுக்கும் இடையில என்ன சிக்கல்கள் இருக்குது, இது மக்களுக்கானதா இல்ல அந்த அதிகார வர்க்கத்துக்கே உரித்தானதா, இது உண்மையாகவே வரவேற்கக்கூடியதா இல்லையா அப்படின்றத நம்ம விரிவா பார்க்கலாம். இது மக்கள் பார்வை. தோழர்களே, புதிய கிரிமினல் சட்டம் ஒரு 6 வகையான விஷயங்களை கொடுத்திருக்காங்க. அதுல 3 வகையான புதுசா சேர்த்திருக்கான்னு சொன்னோம் இல்லையா, விரிவா நம்ம பார்ப்போம். முதலாவது என்ன சொன்னோம், குற்றவியல் வழக்குகள்ல 60 நாள்கள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். விசாரணை முடித்த 45 நாட்கள்ல தீர்ப்பு வழங்கணும். நீதிமன்றங்கள் சாரிங்க, அது என்ன அது சொல்லும் போது சிரிப்பு வருது. ஏன்னா அப்படியே நீதி தேவதையோட கரங்களை அப்படி ஒன்றிய அரசு இவ்வளவு வலுப்படுத்தும் நாம எதிர்பார்க்கல பாருங்க. குற்றவியல் வழக்குகளில் 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணை முடிச்சிடணுங்க. எப்படி பாருங்க, 45 நாட்களில் தீர்ப்பு வழங்கிடணும். விசாரணை முடிச்சு 45 நாட்களில் தீர்ப்பு வழங்கிடணும். இது யார் தீர்மானிக்கிறா பாருங்க. அவங்ககிட்ட நீதி இருக்கா, நியாயம் இருக்கா, அதெல்லாம் பார்க்க கூடாது. 45 நாள்ல தீர்ப்பு வழங்கிருங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கு என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க, கட்டளை போட்டிருக்கிறாங்க. அது இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீதிமன்றங்கள் தேவையில்லாம வழக்க ஒத்தி வைக்க கூடாது. ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஒரு வகையில நம்ம வரவேற்கக்கூடியதுதான். ஏன்னா பல வழக்குகள் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி அது ஒரு சீக்கிரமா முடியக்கூடிய வழக்க கூட ரொம்ப லெந்த ஜவ்வுமா இழுத்துன்னு போய் என்ன உடனடியாக கிடைக்கக்கூடிய நீதியை ரொம்ப தாமதமாக, அதன்னு சொல்றாங்கல்ல, தாமதமாக கிடைத்த நீதி கிட்டத்தட்ட அநீதிக்கு சமமானது அப்படின்றாங்க. இதை நம்ம வரவேற்கலாம். கூடவே சாட்சிகளை பாதுகாக்க அனைத்து மாநில அரசுகளும் பொறுப்பேற்கணும். இது வரைக்கும் ஏத்த பொறுப்பு இருக்குல்ல, பருப்பு மாதிரி வந்துருச்சு. சரி, இந்த முதல் சட்டம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? என்னன்னா, என்ன பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு உண்மை வச்சுட்டாங்கன்னா, ஒரு பொய்யான வழக்கு உண்மை தொடரப்பட்டுச்சுன்னா 45 நாள் தீர்ப்பு வழங்கப்பட்டுருச்சுன்னா முடிஞ்சது. புரியுது உங்களுக்கு? திருப்பி மேல்முறையீடு அதே அதுதான். ஆக மொத்தம் நீ வழக்குன்னு உங்க காவல்துறையோ ஏதோ ஒண்ணு உங்களோட பொய் வழக்கோ, அது உண்மையான வழக்கோ எதுவா இருந்தாலும் சரி, உன்னோட நியாயத்தை முன்னாடி வச்சு நீ அதுல இருந்து வெளி வரணும், நீதி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது கூடாது. அப்பெல்லாம் பண்ணக்கூடாது.
45 நாள் தீர்ப்பு கொடுக்குறோம், மாவனே நீ உள்ள போற. அது ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ 1 வாரமோ 1 வருஷமோ 1 நிமிஷமோ உள்ள போயிட்டு ஜெயில அனுபவி மரண அனுபவின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சட்டத்துக்கு நாம. இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்டவரின் வாக்குமூலத்தை பெண் காவல் அதிகாரி மற்றும் பாதிக்கப்பட்டவரின் உறவினர் முன்னிலையில் பதிவு செய்ய வேண்டும். இதை நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு பொண்ணோட பாதிக்கப்பட்ட நபர்கள் வாக்குமூலம் சொல்றாங்கன்னா அது யாரும் ஒரு ஆண் காவலர் எழுதுறாரு, அப்படி பண்ணக்கூடாது, பெண் காவலர் தான் எழுதணும். அது எழுதும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட நபரோட உறவினர்கள் இருக்கணும். அது குறிப்பா நெருங்கிய உறவினர்கள், அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இவங்க இருக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதை இந்த திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது உண்மையாகவே பாராட்டுகள் தான். ஏன்னா நல்லதை நம்ம பாராட்டணும்ல. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, 7 நாட்களுக்கும் மருத்துவ அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். முன்னெல்லாம் பண்ணாங்கன்னா அப்படியே ஜெவமா இருப்பாங்க. ஒரு பாலியல் குற்றங்கள் நடக்கும், ஒரு வன்கொடுமை நடக்கும், ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கும், மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கிறது இருக்கு இல்லையா, அது நயம் பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, உடனடியே நீ சமர்ப்பிங்க அப்படின்றாங்க. உண்மையாகவே இதை நம்ம வரவேற்கக்கூடியதுதான். மூன்றாவதாக, குழந்தைகளை வாங்குவதும் விற்பனை செய்வதும் கடும் அபராதம் மற்றும் தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்றாங்க. அது தொடர்ச்சியா நாமளும் அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். குழந்தைகளை வந்துட்டு விற்பனை செய்யறது மிக கொடுமையிலும் கொடுமை, அதை வாங்குறதும் கொடுமையிலும் கொடுமை அப்படின்னு சொல்றோம். ஆனா குழந்தைகள் விற்பனை எதற்காக நடக்கிறது அப்படின்றதையும் அரசு கவனிக்கணும். லூசுத்தனமான சட்டத்தை போடுறத மட்டும் நம்மளோட கணக்கா இருக்கக்கூடாது. குழந்தையை வித்து அதுல பசி ஆடுற அளவுக்கு பசி கொடுமை இருக்கு, வறுமை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம உள்வாங்கிக்கணும். இங்க யாரும் வேணும்னப்பா குழந்தை கொடுத்துறதில்ல. எந்த அம்பானியோ எந்த அதானியோ எந்த அப்படியே என்ன சொல்ற அமித்ஷாவோ தன்னோட குழந்தைகளை விற்பனை பண்றதில்ல. இங்க அடுத்த சோத்துக்கு வழி இல்லாத நபர்கள் என்ன பண்ணிடுறான், விற்பனை செஞ்சிடறான். அதை நீங்க குற்றமா ஏத்துக்க முடியாது. அவங்க பசியை போக்குறத நீங்க சரியா இருக்கணும். வாங்குறது குற்றமானா குற்றம், ஆனா விற்பனை செய்யறது இந்த பார்வையும் ஒண்ணு இருக்கு, அப்படி ஒரு பார்வை இருக்கு, அதையும் கவனிக்கிறோம். இப்போ இந்த விற்பனை செய்யறது ஒரு குற்றம் இருக்குல்ல, அது எப்படின்னா குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்யறது இருக்குல்ல, அது குற்றம். பெற்றோர்களை விற்பனை செய்யறாங்கல்ல, அது நம்ம 2 வகையான பார்வை இருக்கு. ஒன்று அவங்களோட தீராத வறுமை, அதை நம்ம பார்க்கணும். இன்னொன்னு குழந்தைய கடத்தி விற்கிறது. இது எது சரின்றத தெளிவான புரிதலோட அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்களா அப்படின்னா புரியவே இல்லை, ஒன்னும் புரியல. சிறார் மீதான கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும். ஆசிஃபா சிறப்பான தண்டனைங்க, மறக்கவே முடியாது. ஆசிஃபாவை கூட்டு பலாத்காரம் செய்த கோயில் பூசாரியிலிருந்து அந்த சங் பரிவார் கும்பலை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தூக்கு தண்டனை வாங்கி அவங்களை கொன்னு கொலை செஞ்சு புதைச்சிட்டாங்க. நடந்துச்சு, நம்புங்க. எப்படிதான் உங்களால் இப்படி சட்டம் எல்லாம் போட முடியுது? சட்டத்தை நம்ம வரவேற்கிறோம், அந்த சட்டம் நல்ல சட்டம் தான், அதை நீங்க போடுறீங்க பாருங்க, அதுதான் கூத்தா இருக்கு. சரி, யார் யாருக்குன்னு சொல்லிடலாம்ல, அப்படியே சங் பரிவார் கூட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் RSS சேர்ந்தவர்களுக்கும் பிஜேபி எங்களோட சங்கிகள் செஞ்சாங்கன்னா இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்லி தொலை வேண்டியதான சங்கிகளா? ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை. எதுக்கு ஆயுள் தண்டனை? ஸ்ட்ரைட்டா மரண தண்டனை கொடுக்கணும், அவனை கொண்டுணும்ல. சரி, இன்னொன்னு இருக்குல்ல, பொய்யான வழக்கு பண்ணிடுவாங்கல்ல, ஏதோ ஒரு இளைஞர்களையோ அது ஏதோ ஒரு கூட்டத்தை பழி வாங்கறதுக்காக குழந்தைகளை மனைய வைக்கக்கூடிய செய்திகளை நம்ம பாக்குறோம்ல. அது உண்மையாக இருந்தாலும் மரண தண்டனை கொடுக்க வேண்டியது என்ன? அது என்ன ஆயுள் தண்டனை? 7 வருஷம் சொல்ல வேண்டியது ஒரு ஆயுள் தண்டனைன்றது. உடனே அவர் பிறந்துட்டாரு, இவர் பிறந்துட்டாரு, நல்லொழுக்கம் அப்படியே நல்லெண்ண அடிப்படையில் அப்படி விடுதலை பண்ணி விட்டுறது. ஆசிஃபாக்கு ஒரு நீதி, மனிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு நீதி, சீதா பிராட்டிக்கு ஒரு நீதி. என்ன, எந்த பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் எந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் ஒரே நீதி, ஒரே சட்டம், ஒரே தண்டனை. அதெல்லாம் சொல்லணும் தொலைணும். சட்டம் என்னமோ வரவேற்கக்கூடிய மாதிரிதான் இருக்கு, ஆனா இதுல உள்குத்த மாதிரி இருக்குடா. அதுதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, டவுட்டா இருக்கு. 4வதா கும்பலாக சேர்ந்து கொலை செய்தல்.
அது ஏன்னா ரொம்ப யோக்கியமானுங்க பாருங்க இந்த சட்டம் போட்டவனுங்க. இவனுக்கு கும்பல சேர்றதே கிடையாது, அருவா கம்பளம் வச்சுக்கிறதே கிடையாது. என்ன காது துப்பிடுவேன், என்னோட கேமராமா தான் எச்சு உழுங்குறதுனால துப்பாம என்ன சொல்றது, மனசுக்குள்ள உங்க காது துப்பி விட்டுரும். கும்பலாக சேர்ந்து கொலை செய்தல், வன்கொடுமை செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டோருக்கு 7 ஆண்டுகள் தண்டனைக்கு வழங்கப்பட்டு வந்தது. சரி, என்ன சொல்ல வர, அந்த குற்றங்களுக்கெல்லாம் இனிமே மரண தண்டனை வழங்க வகையில சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. குஜராத்ல இஸ்லாமியர்கள் மீதான வன்முறையில 40,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை படுகொலை செய்யப்பட்டார். வயிற்றில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தையை வெளியெடுத்து காலால் மிதிச்சு அருவா எடுத்து அந்த கழுத்தை அறுத்து அதை கொக்கரிச்சு பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு ஒரு பரதேச நாய்கள் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி சொன்னவன் பிற்காலத்துல வருந்தி தன்னோட செயல்களை மிக மிக வருந்தி என்ன மன்னிப்பு கேட்ட விஷயங்களை நம்ம சமீபத்துல பார்த்தோம். எப்படி கும்பலாக சேர்ந்து கொலை செய்தல் யாருன்னு சொல்லணும்ல, அதையும் சொல்லிருங்க. இது வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தாங்க, இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தாங்க, இது சீக்கியர்களுக்கு மட்டும்தாங்க, இது மணிப்பூர்காரனுக்கு மட்டும்தாங்க, இது தமிழ்நாட்டுக்காரனுக்கு மட்டும்தாங்க, இது கேரளாக்காரனுக்கு மட்டும்தாங்க சொல்ல வேண்டியதானே. யாருன்னு சொல்லு, அல்லது எல்லாருக்குமானதா? அது எல்லாருக்குமானது உங்க சிந்தனையில இப்படி ஒரு சட்டம் உதிக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த இந்த மாதிரி வன்கொடுமைகளுக்கு வன்முறைகளுக்கு நீங்க சரியான தீர்வு கொடுத்துருப்பீங்களே இல்ல? அரசாங்கமே முன்னின்று அவங்களெல்லாம் பாதுகாத்துச்சுல்ல. A1 குற்றவாளி ஐயா மோடிஜி அவர்களா இல்லையா? அவர் அரியணையில உட்கார வச்சு அழகு பாக்குறீங்களாடா? அந்த மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்கள் சட்ட திருத்தம் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? இது கூட தெரியாத முட்டா பசங்களாடாங்க. கும்பலாக சேர்ந்து கொலை செய்தல், வன்கொடுமை செய்தல் போன்ற 7 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டது. அந்த குற்றங்களுக்கெல்லாம் மரண தண்டனை வழங்குவதற்கு சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா உங்களோட அந்த ஆரிய பார்ப்பன அந்த மூளை இருக்குல்ல, அது என்னென்னலாம் பண்ணுன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனால உண்மையாகவே உங்களுக்கெல்லாம் ஒரு கையாளம் தட்ட முடியாது. 5வதா சிறிய அளவிலான திருட்டு, குடிபோதையில், வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட குற்றங்களுக்கு புதிய சட்டத்தின்படி, பழைய சட்டமா விட்டுருணுமா, புதிய சட்டம் போட்டிருக்காங்க. என்ன சட்டம்? கைவிலங்க மாட்டி மாட்டி தெருவரை எடுத்துட்டு போறதா, அல்லது அவனை குடிக்காம பண்றதா, அல்லது இந்த டாஸ்மார்க்ல இழுத்து மூடிடுறதா, அல்லது தேசியம், பாரத் மாதா, பாரதம், இந்துஸ்தான் முழுக்க மது ஒழிப்பா இப்படி சட்டம் கொண்டு வர போறாங்களோ? ஏன்னா அது இருந்தா தானே குடிப்பா. அது இல்லாம பிரச்சனை என்னத்தை குடிப்பான்? கூலம் கஞ்சி குடிச்சுட்டு உடம்பு நல்லா வச்சிருப்பான்ல. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதிய சட்டத்தின்படி சமூக சேவை செய்யணும். சமூக சேவைங்க. நீ குடிச்சிட்டா, தப்பு பண்ணிட்டா, ஒரு கையில பாட்டில், இன்னொரு கையில சமூக சேவை. எப்படி? வீட்டுக்குள்ள இருக்கேன், செருப்பு வெளியே இருக்கு, இருந்துச்சுன்னா எடுத்து அடிச்சிருவேன். அப்படியும் அடிக்க முடியாது, அது என் கேமரா தான் ஓடியும். எப்படா உங்க மூளையெல்லாம் இப்படி சிந்திக்க வைக்குது? ஏற்கனவே சமூக சேவை செய்யறதுனால கொண்டு ஜெயில விடுறியாடா. மக்களுக்காக போராடுற பூரா தீவிரவாதின்னு சொல்றீங்க, மக்களுக்காக போராடுற பூரா நக்சல் மாவோயிஸ்ட்னு சொல்றீங்க. நக்சலும் மாவோயிஸ்டும் மக்களுக்காக போராடுறான், அவனை தீவிரவாதின்னு சொல்லிட்டு நாட்டுல அருவா கம்பு தூக்கிக்கிட்டு பான்ஸை போட்டுக்கிட்டு நடு ரோட்ல கஞ்சாவை கலக்கி என்ன விநாயகர் ஊர்வலத்துல அண்ணாந்து குடிச்சுக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு சமூக சேவை செய்யுங்க. நீங்க குடிச்சிட்டீங்கன்னா, தப்பு பண்ணிட்டீங்கன்னா, விதி மீறிட்டீங்கன்னா சமூக சேவை செய்யணும். டாஸ்மார்க்ல நாங்க மூட மாட்டோம், அப்படிலாம் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க குடிங்க, ஃபுல்லா குடிங்க, குடிச்சுக்கிட்டு சமூக சேவை செய்யுங்க. வேலைக்கு போயிட்டு பிள்ளைகளை காப்பாத்திட்டாதீங்க. இது ஒரு சட்டம், இதை நம்ம எப்படி வரவேற்கிறதுன்னு தெரியல, இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல நம்மளுக்கு. 6வதா இறுதியா 0 FIR முறையம் இதன் மூலம் அறிமுகமாகிறது. 0 FIRனா என்ன? 0 FIR போடக்கூடாதோ?
ஒரு குற்றங்கள் இல்லாத ஒரு எப்படி சரி எப்படியும் அதை நம்மளுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதிகார வரம்பை பொருட்படுத்தாமல் எந்த ஒரு காவல் நிலையத்திலும் தனிநபர் முதல் தகவலை அறிக்கையை பதிவு செய்ய புதிய சட்டம் அளிக்கிறது. சரி, அந்த தனிநபர் யாருன்றதுன்னு சொல்லணும்ல. எப்பா இந்த மொத்தம் 6 சொல்லியிருக்கீங்க, 6 சட்ட திருத்தம், அதுல 3 புதுசு. இந்த 6ல இந்த சட்டங்கள் யாருக்கானதுன்னு சொல்லவே இல்லையா? ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா, இல்ல ஒரு 50-60 பேர் மக்கள் சேர்ந்த காவல் நிலையத்தில் போனாங்கன்னா அடிச்சு விரட்டுறத நம்ம பார்த்திருக்கோம். ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த சக்கிலியர் மக்கள் தங்கள் விடுதலைக்காக தங்கள் மேல சாதிய அடக்குமுறை சார்ந்திருக்கு, தீண்டாமை கட்டப்பட்டிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, எங்க ஊர்ல நடக்கூட மாட்டேன்றாங்க, என்ன இழிவ பேசுறாங்க, இல்ல வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு போனா அடிச்சு விரட்டுறத நம்ம பார்த்திருக்கோம். அல்லது அந்த தலைவர்களையே கழுத்தை நெருக்கி கைது பண்றதை பார்த்திருக்கோம். நாகை திருவள்ளுவர் ஒரு தோழர் இருக்கார், இல்ல அவரை கைது பண்ணும்போது நீங்க பார்த்திருந்தீங்கன்னா ஒரு திமுக வார்டு மெம்பர் மேல கூட போலீஸ்காரங்க வைக்க மாட்டான், ஒரு அதிமுக சேர்ந்த ஒரு உறுப்பினர் மேல கூட இப்படி கை வச்சிட முடியாது. ஆனா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான, அருந்ததியர் மக்களுக்கான, அவர் அருந்ததியர் மக்களுக்கான விடுதலை மட்டும் பேசுறாரு, ஏழு அரசியல் பேசுறாரு, தமிழ் தேசியம் பேசுறாரு, திராவிடம் பேசுறாரு, மார்க்சிஸ்ட பேசுறாரு, அனைத்து மக்களுக்குமான அரசியல் தான் பேசுறாரு தோழர் நாகை திருவள்ளுவர். அவரை கைது பண்ணும்போது பாத்தீங்கன்னா எதுக்காக அவர் போராடினார்னா, என்ன மேட்டுப்பாளையத்துல அந்த தீண்டாமை சுவர் இடிஞ்சு விழுந்தது இல்ல, அதுல பல மக்களை இறந்தாங்கல்ல, அதுக்கு நீதி கேட்டதுக்காக கழுத்தை நெருக்கி கைது பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். ஐயா, ஒரு அரசியல் தலைவனுக்கு இங்க மரியாதை கிடையாது, அப்படியே வருவாங்களாமா, எங்களை வரவேற்பாமலாமா, தனி நபர் போய் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யறதுக்கான சட்ட திருத்தம் வந்திருக்குதா? எதுவுமே நம்ப முடியல. அது ஒரு சில சட்ட திருத்தங்கள் வரவேற்கலாம், பாராட்டலாம், அது கடமைப்பட்டிருக்கு. மக்கள் பார்வை உண்மையாகவே இந்த ஒரு சில பகுதிகளை நாம வரவேற்கிறோம். ஆனாலும் சந்தேகம் எங்க வருது அப்படின்னா, உண்மையாகவே இதுல இருந்து யாரெல்லாம் பாதுகாப்பாக தண்டனை இல்லாம அப்படியே வெளியேறிடுவாங்கன்றதும் தெரியுது, யாரெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகுவாங்கன்றதும் தெரியுது. ஆக மொத்தம் இந்த புதிய சட்ட திருத்தம் அப்படிங்கிறது புழுகு மூட்டை அப்படின்னு தெளிவா புரியுது.